வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். எம்.ஆர். ராதாவின் 4வது மனைவி கீதா, பல கோடி சொத்து, கண்ணீர்ல ராதிகா. சேகுவாரா சொன்ன தகவல் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மறைந்த நடிகர் எம்.ஆர். ராதாவின் மனைவியும் நடிகை ராதிகா ரிஷோனாவின் தாயுமான கீதா வயது மூப்பு காரணமாக உயிரிழந்து போனாங்க. 86 வயதான கீதா மறைவுக்கு திரையுலகைச் சேர்ந்த பலருமே இரங்கல் தெரிவித்தாங்க. அவரது உடல் போயஸ் கார்டன் நிலத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. கீதாவினுடைய உடலுக்கு திரையுலகைச் சேர்ந்த பிரபு, நாசர் உள்ளிட்ட பலருமே நேரில் அஞ்சலி செலுத்தினாங்க. இறுதிச் சடங்கு மாலை 4 மணி அளவில் பெசன் நகரில் மின்மயானத்தில் நடைபெற்றது. மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் எம்.ஆர். ராதா அவர்களுக்கு 4வது மனைவிதான் கீதா. பொதுவாக எம்.ஆர். ராதா 5 மனைவியுடன் வாழ்ந்தாலும் யாரையுமே பொது நிகழ்ச்சியில் அழைத்து வந்ததே கிடையாது. கீதா எம்.ஆர். ராதாவின் மனைவி என்ற அங்கீகாரத்துடன் தான் இருந்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் பெயரை வாங்கி கொடுத்தது ராதிகா தான். இப்போது அனைவருக்கும் கீதாவை ராதிகாவின் அம்மாவை தான் அனைவருக்குமே தெரியும். கீதா ஒரு நடிகை இல்லை, பாடகியும் இல்லை, வெளியே தெரியாத ஒரு முகமாகத்தான் இருந்தாங்க. அவங்க இறந்த செய்தி வெளியான பிறகுதான் புகைப்படத்தின் வாயிலாக அவரது முகத்தை அனைவருமே பார்த்து வருகிறாங்க. எம்.ஆர். ராதா அவருக்கு 5 மனைவிகள், 5 மனைவிக்குமே ஒரு அங்கீகாரம் கொடுத்து தான் வாழ்ந்தாரு. எங்கு நாடகம் நடக்கிறதோ அந்த இடத்தில் 2-3 மாதங்கள் தங்கியிருக்கும் நிலையில ஒருவரை திருமணம் செய்து விடுவார். அப்படித்தான் கீதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கீதா எம்.ஆர். ராதாவிற்கு பிறந்தவங்க தான் ராதிகா மற்றும் நிரோசா என்ற பல கோடி சொத்துக்கள் இருந்தது. அவருடைய மறைவுக்கு பிறகு யாரும் எனக்கு சொத்து கிடைக்கல, உனக்கு சொத்து கிடைக்கல என தெருவில் வந்து சண்டை போட்டதே கிடையாது. அனைவருமே சமமாகத்தான் நடந்தாங்க. ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் தேனாம்பேட்டையில் உள்ள வீட்டில் ராதா ரவியினுடைய அம்மாவும் தான் வாழ்ந்தாங்க. தற்போது அந்த வீட்டில் தான் ராதா ரவி வாழ்ந்து வராரு. எம்.ஆர். ராதா பார்த்தீங்கன்னா 5 மனைவியுடன் வாழ்ந்தது ஆச்சரியமாக, கேலியாகவும் கிண்டலாகவும் பலரும் பேசி வந்தாங்க. அதுவே அவருடைய மகன் ராதா ரவி ஒரே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவருடன் வாழ்ந்து வருகிறார். அவரை பற்றி யாருமே பெருமையாக பேசலையே. தந்தையின் அவ பெயரை நீக்கியவர் ராதா ரவிதான். இதை நான் பேசினாலும் காசு விட்டு பேசுகிறாங்க என்று சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் தான் விமர்சனத்தை எல்லாம் விட்டுவிட்டு ராதிகா என்ற ஆளுமையை பெற்ற கீதாவின் பெருமையாகத்தான் நாம் பேச வேண்டுமென சேகுவாரா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.